chapter 4 exercise 4.1 question number 15. So 15 என்ன கொடுத்துருக்கோம்னா evaluate n factorial by n r factorial into n minus r factorial when, அதாவது ஒவ்வொரு மதிப்புல கணக்கிடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் n equal to 6 and r equal to 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் போடும்போது n ஈக்குவலாம் 6 ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு நம்ம கிராஸில் போட்டுடலாம் n மைனஸ் ஆர். அப்போ என்லேருந்து ஆர் போச்சுன்னா 6 மைனஸ் 2 அப்போ 4 ஃபேக்டோரியல். அவ்வளோ இது வந்து சுருக்கிறது தான். ஸோ வந்து நம்ம 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 4 ஃபேக்டோரியல்கிட்ட பிரித்து எழுதலாம். இப்போ 6 ஃபேக்டோரியலுங்கிறது என்ன காமனாக என்னென்னா 1லேருந்து, அதாவது இங்கே 6 5 4 3 2 1 வரைக்கும் எழுதணும். ஓகே, இப்போ அது 4 ஃபேக்டோரியல் நம்ம ஜாயின் பண்ணி இது 4 ஃபேக்டோரியல் எழுதுகிறோம். அப்போ எழுதும்போது ரிமைனிங் என்ன இருக்குன்னா 5 6 இது மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன 6 ஃபேக்டோரியல் மாறிடும். அப்போ 6 ஃபேக்டோரியலாக எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 into 5 into 4 ஃபேக்டோரியல் நம்ம எழுதலாம். ஸோ ஓகே, பிரித்து எழுதலாமா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிரிக்கும்போது 6 ஃபேக்டோரியல் வந்து 4 ஃபேக்டோரியல் எதுக்காகனா கேன்சல் பண்ணுறதுக்காக. 4 ஃபேக்டோரியல் எதாவது மல்டிபிள் பண்ணால் 6 மாறும் அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் மாறினா 5 and 6. ஓகே, டினாமினேட்டர் டைம் 2 ஃபேக்டோரியல் என்ன நமக்கு தெரியும், 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 into 2 அப்போ 2 தான். அண்ட் 4 ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து இந்த 4 ஃபேக்டோரியலுக்கும் இதுக்கும் கட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து இது 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 1 டைம் அண்ட் தென் 3 டைம்ஸ். ஸோ 5 into 3 15. ஸோ ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஆன்சர் 15. இந்த செகண்ட் சம், செகண்ட் வந்து n வந்து 10 அண்டு r வந்து 3. அப்போ n ஃபேக்டோரியல் அப்போ 10 ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல், ஆறுங்கிறது 3 ஃபேக்டோரியல். அடுத்து n மைனஸ் ஆர் 10 மைனஸ் 3 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல். அவ்வளோ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இதே போல தான் 10 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 இன்ட்டு 9 இன்ட்டு 10ன்னு எழுதலாம். ஓகே, டினாமினேட்டர் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எழுதலாம். அகைன் 7 ஃபேக்டோரியல் அப்படி எழுதிக்கிறோம். அப்போ 7 ஃபேக்டோரியலுக்கும் 7 ஃபேக்டோரியலுக்கும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து 6, அதாவது 3 இன்ட்டு 2 6 வச்சு அடிக்கலாம். ஆனால் தனித்தனியாக கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 1 3s are 1 and then 3 3s are 9 and 1 2 1 time இது வந்து 5 times. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 8 இன்ட்டு 3 இன்ட்டு 5. டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஸோ இது வந்து முதல் 40 இன்ட்டு 3 120 தான் இந்த செகண்ட் சம்முக்கான ஆன்சர். தென் தேர்டு, ஃபார் எனி n எந்த எண்ணுக்கும் r ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ ஃபார் எனி n. ஸோ அந்த ஈக்குவேஷன் சொல்லும்போது n ஃபேக்டோரியல் அப்படின்னா n நம்ம இன்னுமே இல்லை n தான். n ஃபேக்டோரியல் பை இங்கே r ஃபேக்டோரியலுங்கிற 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு n மைனஸ் ஆர். இப்போ என்னங்கிறது n தான், n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி n ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் 1 2 ஓகே, அப்போ 3 அப் டு அப்படி போயிட்டுருக்கு n மைனஸ் 3 அண்ட் n மைனஸ் 2 அண்ட் n மைனஸ் 1 அண்ட் ஃபைனலாக n எழுதுவோம். ஓகே, அல்லது நமக்கு தெரியல இப்படி ஒரு எழுதிக்கலாம். அப்போ n இருக்குது, அடுத்து n மைனஸ் 1 இருக்குது, அடுத்து n மைனஸ் 2 இருக்குது, இப்போ n மைனஸ் 3 இருக்குது. இப்படியே எழுதிட்டு வந்தாலும் நமக்கு ஃபைனலாக நமக்கு 1 கிடைக்கும். ஓகே, அப்போ வந்து இது நமக்கு தெரியணும். ஓகே, அப்போ இப்போ இந்த மாதிரி எழுதலாம். அப்படிங்கும்போது இந்த ஃபேக்டோரியல் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் எழுதலாமா அப்படின்னா, ஸோ இதுவரை நான் எழுதிடுறேன். அதாவது இது வந்து இதுவரை கணப்பினா இது வந்து n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் ஆயிரும். ஓகே, அப்போ இது கூட நம்ம n ஃபேக்டோரியல் மாற்றுறதுக்கு ரிமைனிங் டைம் என்ன n மைனஸ் 1 இன்ட்டு n மல்டிபிகேஷன் பண்ணால் போதும். ஓகே, அந்த மாதிரி இதை நம்ம பிரித்து எழுதுகிறோம். ஸோ n ஃபேக்டோரியல் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, கீழே வந்து n மைனஸ் 2 இருக்கிறதுனால ஸோ n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் நான் எழுதிடுறேன் போது. ஸோ இது கூட எதை ஜாயின் பண்ணால் நமக்கு n ஃபேக்டோரியல் மாறும் அப்படின்னா, ஸோ n மைனஸ் 1 இன்ட்டு n அவ்வளோதான் பை இங்கே 2 ஃபேக்டோரியலுங்கிற 2 நமக்கு 2 இன்ட்டு 1 2 தான் இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். இப்போ எதுக்காக பிரிச்சதுன்னா இந்த 2 கேன்சல் பண்ணுங்க. 2 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் டைம் என்ன இருக்குன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 பை 2. ஸோ இதை நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது, ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ.